ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, உனக்கு வரம் தந்து உன் வாழ்க்கையை மேம்படுத்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் நோக்கத்தோடு தான் இந்த திருச்செந்தூர் முருகன் இப்போது உனக்கு வரம் கொடுப்பதற்காக உன் வீட்டுக்கே உன்னை தேடி வந்தேன். என் நெற்றியை தொட்ட உன் கைகளில் வெற்றியை உனக்கானதாக எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போகிறேன். இது வரைக்கும் நீ எந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை பொறுத்துக்கிட்டு கர்ம வினைகளை அனுபவித்து கஷ்டப்பட்டியோ அதை விட அதிகமாக இப்போ எல்லா விதத்திலும் உன்னை நோக்கி இன்பங்களும் வெற்றிகளும் வந்து சேரும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் நேர்மறை எண்ணங்களை மட்டும் உனக்குள்ளே வச்சுக்கிட்டாலே உன்னை வழிநடத்தி வாழ வைக்க வேண்டிய பொறுப்பை இந்த முருகன் ஏற்றுக்கிறேன். என் செல்வமே, உன் வாழ்க்கையை நீ சரியாக புரிஞ்சுக்கிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்க. அந்த புரிதலே நிச்சயமாக உன் துன்பத்தை குறைத்து இன்பத்தை பெருக்கி உனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும். எனக்கு மிகவும் பிரியமான பிள்ளையாக இருக்கும் உனக்கு இந்த முருகன் வழிகாட்டுதலாக இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? யார் உன்னை கைவிட்டாலும் என் திருக்கரங்கள் என் அன்பு பிள்ளையான ஆரியூர் பக்தனான உன்னை கைவிடாது. நீ எங்கே போனாலும் அங்கே உனக்கு உதவி செய்வதற்காக நானே வந்து முன்னால் நிற்பேன். என் செல்வமே, நீயாகவே நடக்காத விஷயங்களையெல்லாம் யோசித்து பயந்துக்கிட்டு நடந்துருமோன்னு எதிர்மறை சிந்தனைகளோட வாழ்க்கையை வாழ வேண்டாம். எதையாவது நீ பயந்து கவலைப்படும் போது தான் நிஜமாகவே அது நடப்பதற்குரிய வாய்ப்புகளே உருவாகுது. எப்போதும் நல்லதே நடக்குன்ற சிந்தனையை நீ உனக்குள்ளே வச்சுக்கும்போது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும். நீ எப்போதும் எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெறணும், நீ நினச்சதெல்லாம் உனக்கு நல்லபடியாக நடக்கணும்னு ஆசைப்பட்டினா நல்ல சிந்தனைகளை நேர்மறை சிந்தனைகளை உனக்குள்ளே வச்சுக்கோ. என் செல்வமே, எந்த விதத்திலும் தீவினைகளும் தீயவர்களும் உன்னை நெருங்காத அளவுக்கு இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் மனசுக்குள்ள தைரியத்தோடு இரு. உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழ்வதற்கு ஏற்றாற் போல இந்த முருகன் நான் உனக்கு தெய்வ பலத்தை கொடுக்குறேன். நீ ஜெயிக்கிறதுக்கான விஷயங்களை எல்லாம் நான் சிறப்பாக உன் கைகளில் கொடுக்க தான் போகிறேன். நான் உனக்கு கொடுக்கும் பலத்தை வச்சு உன் பணிகளை சிறப்பாக செஞ்சு முடி. ஓம் முருகா ஓம் முருகான்னு என் நாமத்தை நீ சொல்ல சொல்ல ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கை அழகானதா அற்புதமானதா மாறுறத யாராலுமே தடுக்க முடியாது. என் செல்லமே, நீ எப்பவும் நல்ல சிந்தனையோடு இரு. அதையும் இதையும் யோசித்து கண்டதையும் நினச்சி கவலைப்பட்டு வாழ்க்கையும் நேரத்தையும் வீணடிச்சிட வேண்டாம். இது எல்லாமே சில காலந்தான்றதை புரிஞ்சுக்கோ. உனக்கு தெரியாதது எதுவும் இல்லை. உன் வாழ்க்கையை அழகாக்க தானே இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். எதையும் அறியாத அப்பாவி பிள்ளையாக இருக்கும் உன் வாழ்க்கையில் ஏதேதோ விஷயங்கள் நடக்குதேன்னு யோசித்து கவலைப்பட்டு தவிக்க வேண்டாம். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல விடிவு காலத்தை இந்த முருகன் நான் கொடுக்குறேன். என் செல்வமே, என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். நான் உன் கூட இருக்கிறத நீ மறந்துட்டியா என்ன? நீ எதிர்பார்த்த காரியம் நடக்குமோ நடக்காதோன்னு சும்மா கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம பொறுமையாக இரு. நான் உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன். சில நேரங்களில் நீ நேர்மையாக இருந்தும் நல்ல எண்ணங்களோடு வாழ்ந்தும் கூட காரணமே இல்லாமல் உன் வாழ்க்கையில் பல துன்பங்கள் வந்து உன்னை வாட்டி வதைக்கிறத நான் பார்க்குறேன். எதுக்காக அதையும் இதையும் யோசித்து கண்கலங்கி கவலைப்படுற? இந்த தவிக்கிறதையும் துடிக்கிறதையும் வலியையும் வேதனையும் பார்த்து வாடிப்போய் நிற்பதையும் முதல்ல நிறுத்திக்கோ. உன் மனசில் இருக்கக்கூடிய வலியையும் கலங்கிய கண்களோடு நீ கவலைப்படுறதையும் உன் வாடிப்போன முகத்தையும் பார்த்துட்டு தானே இந்த முருகன் உனக்கு வழிகாட்ட வந்தேன். நான் ஒருபோதும் உன்னை விட்டுட்டு நிரந்தரமாக விலகி போயிட மாட்டேன். உன் துன்பங்களை கூட இன்பமாக மாற்றுறதுக்கு ஏற்ற தைரியத்தை உனக்கு கொடுக்குறேன். இனி வரும் காலம் முழுவதும் உனக்கு மகிழ்ச்சி காலமாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ சுமந்த கண்ணீருக்கும் போராட்டத்திற்கும் பதிலாக
இப்போ நான் உன் வாழ்க்கையில் தரப்போகிற அமைதியும் உயர்வும் நிச்சயமாக உன் வாழ்க்கையை மாற்றும். நம்பிக்கையோடு நீ இருக்கும்போது இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே இருக்கும் என் செல்வமே. நீ மனசில் அதையும் இதையும்னு யோசித்து பல விஷயங்களை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கதையும், உன்னுடைய ஒவ்வொரு வேண்டுதல்களும் எப்போ நிறைவேறும்னு ஏக்கத்தோடு காத்திருப்பதையும் இந்த முருகன் நான் நன்கு அறிவேன். உன் கோரிக்கைகளையும் உன் வேண்டுதல்களையும் உன் பிரார்த்தனைகளையும் நான் ஒருபோதுமே நிராகரித்ததே கிடையாது. சரியான நேரம் வரும்போது நிச்சயம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். தேவையற்ற சஞ்சலமோ பயமோ சந்தேகமோ உன் மனசுக்குள்ளே வச்சுக்காதேன் செல்வமே. உன் மனதை பலவீனப்படுத்தும் எந்த விஷயமாக இருந்தாலும் அதை தூக்கி போட்டுட்டு நம்பிக்கையை இறுக்கமாக பிடிச்சு வச்சுக்கோ. நீ கண்ட கனவுகள் வீணாக போக நான் விட்டுட மாட்டேன். உன் கனவை நனவாக்கி உன் தலைவிதியை மாற்றி எழுதி நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன். என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. சில மனிதர்கள் பறவைகளைப் போலதான். அதாவது அவங்க பறக்க முடியாமல் கீழே தடுவில்களான்ற அளவுக்கு தடுமாறும் போது அவர்களுக்கு இறக்கையாக இருந்து மேலே பறக்க உதவுவது இந்த முருகன் நான் அல்லவா. சில பறவைகளுக்கு அடிபட்டுடும், உடம்பு சரியில்லாமல் அது பறந்துக்கிட்டே இருக்கும்போது கீழே விழுகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அதற்கு கைத்தாங்களாக இந்த முருகன் இருந்து அந்த பறவையினும் உயிரை காப்பாற்றுவது போலதான் தடுமாறி தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு கைத்தாங்களாக துணையாக இருந்து உன்னை தாங்கி பிடிக்கவும் உன் வாழ்க்கையை உயர்த்தவும் வந்திருக்கேன். நீ எப்போதும் உனக்கு யாராவது உதவி செஞ்சாங்கன்னா அதை காலாகாலத்துக்கும் மறக்காம அந்த உதவியை அவர்களுக்கே செய், அல்லது அவர்களுக்கு பதிலாக வேறு யாருக்காவது கூட அந்த உதவியை செய்திடியன் செல்வமே. நீ உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களில் யாருக்கு உதவணும், உன் உதவி மூலமாக யாரை உயர்த்த முடியுன்றதையும் நல்லா யோசித்து செய்ய பழகு. எப்போவுமே அடுத்தவங்கக்கிட்ட உதவி வாங்கி அடுத்தவங்கக்கிட்ட இருக்கிறதையெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறத விட நம்மக்கிட்ட இருக்கிறத கொடுத்து 4 பேரை எப்படி நல்லா வாழ வைக்க முடியும் அப்படின்னு யோசிக்கணும். காசு பணம் தான் கொடுக்கணும்னு இல்லை, ஒரு அவசரத்துக்கு உணவோ ஒரு ஆபத்துக்கு உதவியோ கூட ஆறுதலோ கூட ஒரு மன தைரியத்தை கூட கொடுக்கலாம் அல்லவா. உன் அன்பையும் உன் பாசத்தையும் உன் அக்கறையையும் மதிக்கும் மனிதர்களுக்கு உன் தோளை கொடு, உன் நேரத்தை கொடு. உன்னை உயர்த்த உனக்கு தேவையானதை கொடுக்க உன் வாழ்க்கைக்கு நல்லதை செய்ய இந்த முருகன் நான் இருக்கிறேன் அல்லவா. உன்னை மதிக்காதவர்களை நீ திரும்பி கூட பார்க்க வேணாம். உன் மனசு உடையும்படி உன்னை நோகடிப்பவர்களை எல்லாம் நீ கண்டும் காணாமல் கடந்து போக கற்றுக்கோ. நீ எதையும் இழந்திடாத அளவுக்கு இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். உன்னை சுற்றி இருக்கிறவங்க யாரும் அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் உன்னை வைத்து கொள்ளவோ அவர்கள் இஷ்டத்துக்கு உன்னை ஆட்டி படைக்கவோ நீ அனுமதிக்காதே. எல்லாருக்கும் ஒரு அளவோட உரிமையை கொடுத்தீனா போதுமேன் செல்வமே. நீ எப்போதும் உனக்குள்ள நல்ல எண்ணங்களை வச்சுக்கோ. ஆனால் அதே நேரத்தில் உன்கிட்ட பொய் சொல்கிறவங்களையும் உன்னை பயன்படுத்த நினைப்பவர்களையும் இயல்பில்லாமல் பொய்யாக நடிப்பவர்களையும் நேசிப்பது போல பாசம் வச்சிருக்கிறது போல நடித்து உன்னை ஏமாற்றும் மனிதர்களையும் நீ கவனமாக கண்டுபிடிச்சு உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சிடு. இல்லாட்டி நீ விலகி நின்றுடு. இந்த முருகன் நானும் உனக்கு துணையாக இருந்து யார் எப்படிப்பட்டவங்கன்றதை புரிய வைக்கிறேன். நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், உன் மனசை நீ சுத்தமாக வச்சுக்கிட்டு உண்மையாக வாழ்ந்து நேர்மையாக உனக்கான செயல்களை செய்ய பழகு. நம்பிக்கையோடு என்னை நினைத்து வணங்கும் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். நல்லவர்களும் நல்ல மனிதர்களும் நல்ல செயல்களும் உன்னை சுற்றி சூழ்ந்து இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் எல்லாமே மாறதான் போகுது. அந்த மாற்றம் நல் மாற்றமாக உனக்கு நல்லது நடக்கும்படியாக இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன் மன எண்ணத்தை மட்டும் உனக்குள்ள நீ உறுதியாக வச்சுக்கோ. இந்த முருகன் இனி வரும் காலத்தை உனக்கு பொற்காலமாக வழங்க போகிறேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ விதியை நினச்சி பயப்பட வேண்டாம். விதியை விட உன் மதியின் மீதும் உன் முயற்சியின் மீதும் உன் வாழ்க்கையில் வரப்போகிற நல்ல மாற்றங்கள் மீதும் இந்த முருகன் மீதும் நம்பிக்கை வை.
விதியே உன்னை கஷ்டப்படுத்துவதாக எழுதி வச்சிருந்தாலும் அந்த விதியை தாண்டி உன் புத்திமதியின் மூலமாக, உன் புத்திசாலித்தனத்தின் திறமையின் மூலமாக உன்னால் ஜெயிக்க முடியும். அதுவே உன்னை கைவிட்டாலும் இந்த அப்பன் முருகன் நீ செய்கிற முயற்சிகளுக்கு ஏற்ற முன்னேற்றத்தை கொடுத்து நிச்சயமா நல்ல விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுப்பேனேன் செல்வமே. இப்போதும் அப்படிதான் ஒரு அழகான நல்ல திருப்பத்தை உன் வாழ்க்கையில் உண்டாக்கி கொடுக்கும் நோக்கத்தோடு தான் இந்த முருகன் உன்னை பார்க்க வந்தேன். இனி எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரமாக இருக்கும்படி செய்ய போகிறேன். இந்த அப்பன் முருகனை வணங்கும் உன் மனசு எப்போதும் நேர்மறை எண்ணங்களால் நிரம்பி வழியும்படி பார்த்துக்கோ. நம்பிக்கையோடு நீ முன்னேறும்போது எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவேன். உன் வாழ்க்கையில் இனி வரப்போகும் மாற்றங்களை எதிர்கொள்ள தயாராகு. கண்டிப்பாக எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். இனி வரப்போகும் மாற்றங்களை பார்த்து நீயே சந்தோஷப்பட்டு மகிழ்வாயேன் செல்வமே. எப்போவுமே நான் சொல்கிற விஷயம் ஒன்று தான். அதாவது நடந்து முடிஞ்ச விஷயங்களை நினச்சி மனசு வாடக்கூடாது. நடந்ததையே நினச்சி யோசிச்சுக்கிட்டே இருந்தீன்னா உன் மனசு இன்னும் இன்னும் சோர்ந்து போகும் அல்லவா? வாழ்க்கை எவ்வளவு இருளாக இருந்தாலும் எப்படி இரவு பொழுது முடிஞ்சு விடியல் வருதோ அதே போல் இருளான வாழ்க்கையும் மாறி விடியல் காலம் வெளிச்சம் காலம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வந்தே தீரும். உன் வாழ்வில் இருக்கும் இருளை அகற்றி உன் கவலைகளை எல்லாம் போக்கி உனக்கான நல்லதை செய்ய நான் வந்துட்டேன். கொஞ்சம் பொறுமையாக இருந்தீன்னா உன் மனசில் ஒரு அமைதியையும் நம்பிக்கையும் கொடுத்து உனக்கான நல்லதையும் நானே செய்வேனேன் செல்வமே. நீ செய்யக்கூடிய முயற்சிகளை எந்த விதத்திலும் தடைகள் வராமல் அது நல்லபடியாக வெற்றிகரமாக நடந்து முடியும்படி நான் செய்ய போகிறேன். உனக்கான ஒரு நல்ல தொடக்கத்தை நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன். நீ அமைதியாக இருந்தாலே கூடிய சீக்கிரம் வாழ்க்கை உன் பக்கம் வெற்றி திசையை கொண்டு வந்து சேர்க்கும். உன் கர்ம வினைகளும் கஷ்டங்களும் முடிஞ்சு போய் என் அருள் கடாட்சம் இப்போது உன்னை சூழ்ந்து வந்து நிற்க போகுது. கர்ம வினைகள் முடிஞ்சு போயிட்டாலே ஒரு மனிதனுடைய மனசில் நேர்மறை எண்ணங்கள் தானாகவே வந்து ஆட்கொண்டு விடும். இத்தனை காலமாக நீ போராடி கஷ்டப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் இப்போது இந்த முருகன் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் இனிமேல் நீ எந்த விதத்திலும் கஷ்டப்படாமல் போராட்டமே இல்லாமல் எல்லா விஷயங்களும் தானாக நடக்கும்படி உனக்கு வரத்தை கொடுத்துட்றேன் செல்வமே. உன் பக்கத்திலேயே இருந்து உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்யும் மனிதர்கள் அத்தனை பேரும் இப்போது உன் வாழ்க்கையை விட்டு விலகி போயிடுவாங்க. எப்போ பார்த்தாலும் உனக்கு நீயே ஆறுதல் சொல்லாமல் உன்னை பலவீனமாக வச்சுக்கிட்டு மனசு நொந்து அழுதுகிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ சரியாகி உன் மனசுக்கு அமைதியும் நிம்மதியும் வந்து சேரப்போகுது. என்ன நடந்தாலும் எல்லாமே என் அப்பன் முருகன் செயல்னு உன் மனசில் ஒரு ஆழமான உணர்வை உருவாக்கி வச்சுக்கோ. அந்த உணர்வோட உனக்குள் அதிகமான இறைநாட்டமும் பக்தியும் இயல்பாகவே பெருகி வந்துடுமேன் செல்வமே. எதை நினச்சும் நீ கண்ணீர் வடிக்க வேண்டாம். ஏன்னா நீ ஆனந்த கண்ணீர் வடிப்பதற்காக பிறந்த பிள்ளை. நல்லது நடந்து நல்லா சிரித்து சந்தோஷப்பட்டு உன் கண்களில் கண்ணீர் வரணுமே தவிர அதையும் இதையும் யோசித்து கவலைப்பட்டு நீ கண் கலங்கக்கூடாது. இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்குது. உனக்குன்னு ஒரு ஆசையும் லட்சியமும் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதை நல்லபடியாக முடித்து கொடுக்கறதுக்காக தானே என் நெற்றியை தொட சொன்னேன். இது வரைக்கும் எத்தனையோ தோல்விகளை பார்த்தனே, அதிலிருந்து எப்படி மீண்டு வருவதுன்ற பாடத்தையும் கற்றுக்கிட்டதானே. எல்லா கஷ்டங்களிலிருந்தும் உன்னை மீட்டு எடுத்தது நான் தான். அதன் மூலமாக உனக்கு வாழ்க்கை என்னங்கிறத கற்றுக் கொடுத்துருக்கேன். இனிமேலும் வாழ்க்கை நல்லபடியாக நகர்ந்து போகுன்ற நம்பிக்கையோட அனைத்தையும் கடந்து போய்கிட்டே இரு. வெற்றி வந்தால் அதிகமாக ஆடி குத்தாட்டம் போடவும் வேண்டாம். தோல்வி வரும்போது சோர்ந்து துவண்டு போகவும் வேண்டாம். வெற்றியோ தோல்வியோ மனசை எப்போதும் அமைதியாக வச்சுக்கிட்டீன்னா என் அருள் பரிபூரணமாக உனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். உனக்குள் இருந்து உன்னை வழிநடத்தும் உன் அப்பன் முருகன் எக்காலத்திலும் உனக்கு கஷ்டம் வராமல் எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு துணையாக இருந்து உன்னை நல்லபடியாக வெற்றிகரமாக வாழ வைக்கிறேன்.